الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنك ميت وإنهم ميتون صدق الله العظيم. புகழனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்லோனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும், தாபிஈன்களின் மீதும், சுஹதாக்களின் மீதும், சாலிஹீன்களின் மீதும், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கின்ற, இன்னும் அமரவிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் குறைவின்றி நிறைவோடு என்றொன்று நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் பேரருளால் நம்முடைய மார்க்கத்திலே வரலாற்று சிறப்புகள் மிகுந்த ஒரு உன்னதமான ஷஹருல்லாஹ் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மாதத்தையும், அந்த மாதத்தில் அடங்கி இருக்கக்கூடிய இந்த மாதத்தின் 10ஆம் நாள் எனும் ஆஷுராவுடைய தினத்தை நாம் எல்லோரும் அடைந்திருக்கிறோம். கடந்த வாரம் இந்த ஆஷுரா தினத்திலே நிகழ்ந்த நிகழ்வுகளை குறித்தும், இந்த ஆஷுரா தினத்தினுடைய சிறப்புகளை குறித்தும் நாம் பேசியிருந்தோம். அதே போல இந்த ஆஷுரா தினத்தில் நாம் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு செய்தியும் நம்மிடத்தில் இருக்கிறது. கர்பலா என்னும் அழைக்கப்படக்கூடிய இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட நாளும் இந்த ஆஷுராவுடைய தினம். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பவர்கள் யார்? அஹ்லுல் பைத் என்று சொல்லப்படக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர பிள்ளைகள், குடும்பத்தார்கள் தான் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும். சரி, இந்த அஹ்லுல் பைத் என்றால் யார்? சஹாபாக்களினுடைய மகத்துவங்கள் என்ன? இதற்கு பின்னால் நடந்த அரசியல் என்ன? எங்கிருந்து இந்த ஷியாக்கள் உருவாகினார்கள்? இந்த ஷியாக்களினுடைய கொள்கை கோட்பாடு என்ன? இதற்குண்டான பல புரிதல்கள் நம்முடைய மக்களிடத்தில் குறைவாகவே காணப்படுகிறது. முதல்ல அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத் என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய கொள்கை கோட்பாடை சரியாக நாம் விளங்க வேண்டும். அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத் என்றும் கோட்பாடு, நம்முடைய கொள்கை என்ன? முதல்ல அல்லாஹ்வை ஏற்பது, அதற்கு பிறகு அல்லாஹ்வினுடைய கலாமான குர்ஆனை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அஹ்லு சுன்னா. அந்த குர்ஆனை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் குர்ஆனிற்கு விளக்கம் தரக்கூடிய ஹதீஸுகளையும், அதை விளக்கப்படுத்திய அனைத்து சஹாபாக்களையும் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இந்த அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத் என்னும் நம்முடைய கொள்கையின் அடிப்படை கோட்பாடு. அதற்கு பிறகு தாபிஈன்களும் தபஅ வரையிலும் உண்டான அனைத்து ஹதீஸுகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ. இதைத்தான் நம்முடைய கொள்கையாகவும் கோட்பாடாகவும் நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இதுல ஒரு முக்கியமான விஷயம்தான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும், அவர்களுடைய குடும்பத்தார்களையும் நாம் நேசிக்க வேண்டும். இப்ப இந்த இடத்துல தான் நடந்த ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர பிள்ளையான ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆஷுரா தினத்தில் தான் கர்பலா என்னும் சொல்லப்படக்கூடிய இடத்தில் கொல்லப்பட்டார்கள். இந்த கர்பலா என்னும் இந்த சம்பவம் எதற்காக நிகழப்பட்டது? ஏன் இந்த விஷயம் நிகழப்பட்டது? அதற்கு முன்னால ஒரு சில செய்திகளை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. பொதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஹலீஃபாக்களை மிகவும் நேசிப்பார்கள். அனைத்து சஹாபாக்களின் மீதும் அதிகமாக நேசத்தை வைத்திருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
ஒரு முறை ஃபஜ்ருடைய பிரசங்கம் நடக்குது. அந்த பிரசங்கத்துல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரம் பேசுறாங்க. பேசும்போது அனைத்து சஹாபாக்களுடைய தாடி நனவையும் அளவிற்கு எல்லாரும் அழுகிறாங்க. ஏன்னு சொன்னா, பெருமானார் பேசக்கூடிய அந்த பிரசங்கம் இருக்குது பாத்தீங்களா, அது ஒரு இறுதி பிரசங்கத்தை போல, ஒரு மனிதருடைய இறுதி பிரசங்கத்தை போல இருந்தது என்பதாக சஹாபாக்கள் குறிப்பிடுறாங்க. அந்த பிரசங்கத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட முக்கியமான தகவல்கள், நீங்கள் என்னுடைய சுன்னத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், எனக்கு பின்னால் நேர்வழிப்பட்ட இந்த ஹலீஃபாக்களினுடைய சுன்னத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரசங்கத்துல சொல்றாங்க. சரி, அப்ப பெருமானாருடைய மறைவுக்கு பிறகு இந்த உம்மத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் ஹலீஃபாக்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே நினைவுபடுத்துறாங்க. இப்ப பெருமானாருடைய மறைவுக்கு பிறகு யார் ஹலீஃபாவாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பேச்சுவார்த்தை வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே ஒரு சம்பவம் நடக்குது. பெருமானாருக்கு ரொம்ப உடம்பு முடியல, அவங்களால எந்திரிச்சு நின்று தொழுக வைக்க கூட முடியல. அந்த சூழ்நிலை எட்டும் போது பெருமானார் அரை மயக்கத்துல சொல்றாங்க, இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அழைச்சிட்டு வந்து தொழுக வைங்க அப்படின்னு சொல்லி. அப்ப சஹாபாக்கள் ஒரு சஹாபி சொல்றாங்க, நீங்க இந்த சூழ்நிலையில இருக்கும் போது உங்களுடைய இந்த நிலைமையை கருத்துல வச்சு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போய் தொழுக வச்சாங்கன்னு சொன்னா அவங்க நீண்ட நேரம் அழுதுகிட்டே தொழுக வைப்பாங்க. மக்கள் அந்த அழுதுகிட்டு வைக்கக்கூடிய அந்த தொழுகையை ஏற்க மாட்டாங்க. அதனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாங்க இமாமாக ஆக்குறோம்னு சொல்லி உமர் அழைச்சிட்டு வராங்க. அப்ப பெருமானார் கண் விழித்து பாக்குறாங்க, எங்க அபூபக்கர் என்று கேட்கும் போது, இல்ல இது மாதிரி உமரை நாங்க அழைச்சிட்டு வந்தோம்னு சொல்லும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பிறகு இந்த இடத்துல இமாமத்து செய்வதற்கு அபூபக்கர் தான் செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க முன்மொழிகிறாங்க. பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுக வைத்தார்கள். இது எல்லாவற்றையும் கருத்தில் வைத்து கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹலீஃபாவாக நியமிக்கிறாங்க. இப்ப அபூபக்கரை ஹலீஃபாவாக நியமிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சலசலப்பு ஏற்படுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். இப்ப எல்லா மக்களுமே தலைக்கால் புரியாமல், என்ன ஒரு நபிக்கும் மௌத்து ஏற்படுமா, ஒரு நபியும் வஃபாத்தை ஏற்றுக்கொள்வாரா என்ற ஒரு விஷயத்தை மக்கள் எல்லாம் உள்ளத்துல அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலத்துல இருக்கிறாங்க. இப்ப இந்த சமயத்துல நபியை உடலை அடக்கப்படுவதற்கு முன்பாகவே இப்ப ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கணும். ஏன்னு சொன்னா பெருமானாருக்கு ஜனாசா தொழுக வைக்கணும். இப்ப பெருமானாருக்கு அதே போல அவர்களுடைய அடக்க ஸ்தலத்தை முடிவு செய்யணும். இதற்கெல்லாம் நமக்கு ஒரு அமீர் தேவைப்படுகிறது என்பதாக மக்கள் எல்லாரும் முடிவு செஞ்சுட்டு அன்சாரி சஹாபிகள் எல்லாம் சொல்றாங்க, பெருமானாருடைய இக்கட்டான காலகட்டத்துல அவங்க ஹிஜ்ரத்து செய்து வந்த போது அன்சாரி தோழர்களாகிய நாங்கள் தான் அதிகமாக எங்களுடைய பொருளாதாரத்தையும் குடும்பத்தையும் வாழ்க்கையும் நாங்கள் அர்ப்பணித்தோம். எனவே அன்சாரி தோழர்களிடத்திலேருந்து ஒரு மனிதரைத்தான் நம்ம என்ன செய்யணும், ஹலீஃபாவாகணும்னு சொல்லி அன்சாரிகள் எல்லாம் முடிவு செய்யறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இது போன்ற பெரிய பெரிய சஹாபிகள் எல்லாம் அன்சாரி சஹாபாக்களுக்கு ஒரு பிரசங்கம் செய்யறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு பிரசங்கம் செய்யறாங்க. என்ன செய்யறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் போது அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை சொல்றாங்க, இந்த மக்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் இந்த குறைஷி குலத்தை சார்ந்த ஒரு மனிதர் தான் இருக்கணும். ஏன்னு சொன்னா இந்த குறைஷி குலத்தை சார்ந்தவர்கள் இல்லாமல் வேற மக்கள் இந்த இடத்திற்கு வந்தார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்படும். அதனால இந்த குறைஷி கோத்திரத்திலிருந்து தான் ஒரு அமீரை நாம முடிவெடுக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல அவங்க பிரசங்கம் செய்யறாங்க. அன்சாரி சஹாபிகள் இதை ஏற்றுக்கொள்றாங்க. ஏற்றுக்கொண்டு சொல்றாங்க, நீங்களே ஆலோசனை செஞ்சு நீங்களே ஒரு கலீஃபாவை முடிவு செய்யுங்க, நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல
2 சம்பவங்கள் நடந்தது. நான் கடந்த பயான்கள்ல சொல்லியிருக்கிறேன். அந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாருடைய மரணித்த சமயத்துல தன்னுடைய நிலையை அறியாமல் அந்த இடத்துல எல்லா இடத்தையும் அவங்க மறந்துட்டாங்க. அப்ப அந்த சமயத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அனைத்து மக்களையும் வழிநடத்தி, நீங்கள் முஹம்மதை இறைவனாக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தீர்கள் சொன்னால் அந்த இறைவன் இறந்து விட்டார். யார் அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அவன் மட்டும்தான் நிரந்தரமாக இருக்கிறான்னு சொல்லி 2 வசனத்தை ஓதுறாங்க. இன்னக மய்யிது வ இன்னஹும் மய்யிதூன், நிச்சயமாக நபிமார்களுக்கும் நாம் மரணத்தை கொடுப்போம் என்ற வாசகத்தை ஓதிவிட்டு, வமா ஜஅல்னா லிபஷரின் மின் கப்லிகல் குல்த், உங்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்களும் மரணத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற இந்த 2 வசனத்தை ஓதி காட்டியதற்கு பிறகுதான் சஹாபாக்களுக்கு எல்லாம் என்ன வருது? அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய கண்ணிற்கு திரை போடப்பட்டு விட்டது, அபூபக்கரினுடைய பேச்சுதான் எங்களுடைய கண்ணின் திரையை அகழ்த்தியது என்பதாக அவர்கள் எல்லாம் சொல்ல அளவிற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்பீக்கரா அந்த இடத்துல நிக்கிறாங்க. அப்ப இது எல்லாத்தையும் கருத்துல வச்சுட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த இடத்துல என்ன செய்யறாங்க? ஹலீஃபாவாக நியமிக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹலீஃபாவாக நியமித்து இப்ப மறுபடியும் பாருங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்ப ஜனாசா தொழுக வைக்கணும். இப்ப ஜனாசா தொழுக வைக்கணும்னு சொன்னா ஒரு இமாம் தேவையா இல்லையா? அப்ப எங்க இடத்துல சஹாபாக்கள் எல்லாரும் அபூபக்கர் ரலியல்லாஹு சேர்ந்து சொல்றாங்க, எங்களுக்கு எல்லோருக்கும் ஜனாசா தொழுக வைப்பதற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக இருந்ததை போல பெருமானாருக்கு எங்களால் இமாமாக இருக்க முடியாது, எங்களால இமாமாக இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு, நல்ல கவனிக்கணும், எல்லாரும் தனித்தனியா ஜனாசா சொல்றாங்க. எல்லாரும் தனித்தனியா ஜனாசா தொழுதாங்க. பெருமானாருக்கென்று தனியாக இமாமத்து செய்து தொழுக வைக்கப்படவில்லை. எல்லாரும் தனிப்பட்ட முறையில் ஜனாசா தொழுத விட்டு இப்ப அடுத்த பிரச்சனை வருது. இப்ப பெருமானாருடைய உடலை எங்க அடக்கம் செய்யறது? அவங்க பிறந்த மக்கால செய்யறதா அல்லது நபிமார்களினுடைய உடல்கள் எல்லாம் அடக்கம் செய்யப்பட்டது அந்த பைத்துல் முகத்தஸ்ல செய்யறதான்னு ஒரு பேச்சுவார்த்தை அந்த இடத்துல சலசலப்பு வருது. அப்பவும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறார்கள். என்னன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உயிர் எந்த இடத்தில் கைப்பற்றப்படுகிறதோ அதே இடத்தில் என்னை அடக்கம் செய்யுமாறு என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது எனக்கு நினைவு இருக்கிறது என்று சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்துல யாருக்கும் பிரச்சனை இல்லாம அவர்களுடைய உடலை எந்த இடத்தில் உயிர் கைப்பற்றப்பட்டதோ அதே இடத்துல அடக்க செய்யறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய உம்மத்தை பிளவுபடுவதற்கு உண்டான மிகப்பெரிய விஷயம். ஏன்னா திடீர்னு ஒரு கூட்டம் சேர்ந்து பைத்துல் முகத்தஸ்ல வைங்க, திடீர்னு ஒரு கூட்டம் சேர்ந்து மக்கால வைங்கன்னு சொல்லக்கூடிய சமயத்துல அந்த இடத்தை அழகான முறையில மக்களுக்கு புரிய வைத்து ஒரு அமீராக நின்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவுல அவர்களுடைய உயிர் கைப்பற்ற இடத்துல அடக்கம் செய்யறாங்க. இப்ப இந்த இடத்துல இங்கதான் முதலாவது அரசியல் ஆரம்பிக்குது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தூண்டி விடுறாங்க. என்னன்னு சொன்னா, பெருமானாருக்கென்று ஒரு சில தோட்டங்கள் துறவுகள்லாம் இருந்துச்சு, சொத்துகள் இருந்தது. இப்ப இந்த சொத்துக்களை இப்ப அவர்களுடைய வாரிசுதாரர்களுக்கு ஒப்படைக்கணுமா இல்லையா? இறந்த பிறகு ஒப்படைக்குதான மார்க்க சட்டம். ஆனா நபிமார்களுக்கு வேற சட்டம். இந்த இடத்துல என்ன நடக்குது? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இடத்துல கேட்கிறாங்க, இந்த மாதிரி என்னுடைய தகப்பனாரனுடைய சில சொத்துக்கள் இருக்குது, அதை எங்களுக்கு மாத்தி விடுங்களே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன தெரியுமா அந்த இடத்துல எடுத்து சொல்றாங்க, நபிமார்களுக்கு மரணம் கிடையாது. மரணிச்சுட்டாதானே ஒருத்தவங்களுடைய சொத்தை நம்ம பங்கு போட முடியும். நபிமார்களுக்கு மரணம் என்பது கிடையாது. நபிமார்களுடைய உயிர் பிறந்தாலும் அவர்கள் உயிரோடத்தான் இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா, நபிமார்களுடைய இன்னொரு சட்டம் என்னன்னு சொன்னா, இப்ப நம்ம ஒரு மனைவியை நிக்கா செய்யறோம், கணவர் இறந்துட்டாருன்னா அந்த மனைவியை யார் வேணாலும் நிக்கா செஞ்சுக்கலாமா இல்லையா? நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு என்ன சட்டம்னு சொன்னா, நபியுடைய மனைவிமார்கள் நபி மரணித்து விட்டால் யாரையும் நிக்கா செய்யக்கூடாது, யாரையும்
நிக்கா செய்யக்கூடாது. ஏன்னா உங்களுடைய கணவன் இறக்கல, இன்னும் நீங்க விதவையாகல, அதனால இப்படி ஒரு சட்டம் இருப்பது போல நபி இன்னும் மறையவில்லை நம்ம இடத்திலிருந்து. அதனால அவங்களுடைய சொத்தை குடும்பத்தார்களுக்கு பங்கு போட முடியாது, அதை வக்ஃபு தான் செய்ய முடியும்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு புரிய வைக்கிறாங்க. வாழ்நாள் முழுவதும் இதை தேம்பி தேம்பி அழுது கொண்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல இதை புரிய வைக்கிறாங்க. ஏன்னு சொன்னா, இந்த இடத்துல ஒரு கலீஃபாவாக மார்க்கத்தினுடைய சட்டத்தை கையில் எடுக்கணும். அதே சமயம் இரக்கத்தின் அடிப்படையில பெருமானாரினுடைய செல்ல மகளான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கேட்கக்கூடிய அந்த சமயத்துல இதை நம்மளால கொடுக்க முடியலையே என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்தது. இந்த ஷியாக்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இதை வைத்து ஒரு அரசியல் செஞ்சாங்க. இதை வைத்து ஒரு அரசியல் செய்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மீது குற்றச்சாட்டுகளை போய் அவதூறுகளையும் பரப்பி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மீது மிகப்பெரிய ஒரு அவதூறுகளையும் பொய்களையும் பரப்பி இப்படி பிளவை உண்டாக்குவதனுடைய ஒரு ஆரம்பம் இந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்குது. இதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் நடக்குது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் நடக்குது, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் நடக்குது. இந்த 4 ஹலீஃபாக்களினுடைய ஆட்சி காலம் எல்லாம் நடக்கக்கூடிய சமயத்துல எல்லாம் எல்லா சஹாபாக்களும் எல்லா ஹலீஃபாக்களும் அஹ்லுல் பைத்தை நேசிக்கக்கூடியவர்களாக மட்டும்தான் இருந்தாங்க. அஹ்லுல் பைத்னா யாரு? பெருமானாரினுடைய குடும்பத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. இப்ப பெருமானாருடைய குடும்பத்துல 12 குடும்பத்தார்கள் வருவாங்க. அதுல மிக முக்கியமான குடும்பம் யாருன்னு சொன்னா, பெருமானாருக்கு 4 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இதுல 3 பெண் பிள்ளைகளுக்கு வாரிசு கிடையாது. ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சும், இவங்க 3 பேருமே வாரிசே இல்லாம மரணிச்சிடுறாங்க. அப்ப வாரிசோட வந்த ஒரு குடும்பத்தார்கள் என்று சொன்னா அது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இந்த 2 நபர்களுக்குத்தான் வாரிசுதாரர்கள் பிறக்கிறாங்க. பிறக்கக்கூடிய சமயத்துல அவர்களின் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்ல பிரியத்தை வச்சிருந்தாங்க. அதே பிரியத்தை தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுக்கு பின்னால் இருந்த அனைத்து ஹலீஃபாக்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவிற்கு பிரிய வச்சிருந்தாங்கன்னு சொன்னா, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கையில தூக்கி ஒரு முறை அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்லுவாங்களா, இந்த குழந்தைய பார்க்க உங்களுடைய முகத்தை போல இல்ல, பெருமானாருடைய முகத்தை போல இருக்குன்னு சொல்லி செல்லம் கொஞ்சம் வாங்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவிற்கு பாசம் வைத்திருந்தார்கள் சொன்னா, ஒரு முறை போருடைய பொருட்களை பங்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பங்கு கொடுக்கும் போது தன்னுடைய மகனுக்கு இப்னு உமருக்கு கொஞ்சோன்னு கொடுத்துட்டு ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அதிகமா கொடுக்குறாங்க. அப்ப மகனார் கேட்கிறாங்க, என்ன எனக்கு மட்டும் கம்மியா கொடுத்துட்டு அவங்களுக்கு அதிகமா கொடுக்குறீங்கன்னு சொல்லும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த குழந்தைகளினுடைய தந்தையை போல தந்தைக்கு இருக்கக்கூடிய தகுதி எனக்கு கிடையாது, அந்த குழந்தைகளுக்கு கிடைத்த தகுதி போல உனக்கு கிடையாது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய அந்தஸ்தை உணர வைத்து தன்னுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்றால் பெருமானாரினுடைய குடும்பத்தை இவர்கள் எல்லாம் நேசித்தார்கள். அதே போலத்தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இப்படி ஒட்டுமொத்த சஹாபாக்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மீதும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீதும் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மீதும் பிரியத்தை மட்டும்தான் வைத்திருந்தார்கள். ஆனா இன்னைக்கு ஷியாக்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? அவங்க எல்லா சஹாபாக்களையும் ஏத்துக்க மாட்டாங்க, எல்லா சஹாபாக்களையும் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்? நபியவே ஏத்துக்க மாட்டாங்க. அவர்களுக்கென்ன ஒரு தனி கொள்கை, அவர்களுக்கென ஒரு தனி கோட்பாடு. அதுல குறிப்பிட்ட ஒரு 4-5 சஹாபாக்களை மட்டும் ஏற்றுக்கொண்டு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் இப்படி பல முக்கியமான சஹாபாக்களை எல்லாம் அவதூறுகளையும் பொய் பிரச்சாரமும் செய்து இவர்கள் எல்லாம் இவர்களுக்கு எதிரானவர்கள், இவர்களெல்லாம் இவர்களிடத்தில் விரோதம் கொண்டவர்கள் என்று சொல்லி ஷியாக்களுடைய கொள்கை அப்படிதான். இன்னைக்கு அதைத்தான் அவர்கள் மக்களுக்கு மத்தியில பரப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்துல நம்ம தெளிவா இருக்கணும், இந்த விஷயத்துல நம்ம தெளிவாக இருக்கணும். எல்லா ஹலீஃபாக்களும் அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையோடும் பாசத்தோடு தான் வாழ்ந்தார்கள், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்த மிகப்பெரிய அடுத்த அரசியல் எங்க தெரியுமா உருவாகுது? ஹலீஃபாக்களுடைய காலகட்டம் எல்லாம் முடியுது. இப்ப கலீஃபாவுடைய காலகட்டம் முடியும் போது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு 20 ஆண்டு காலம் இந்த கலீஃபாக்கு பிறகு அவங்க ஆட்சி செய்யறாங்க. ஹிஜ்ரி 60 வரையிலும்.
இப்ப ஹிஜ்ரி 60 அவங்க மரணிப்பதற்கு முன்பாக என்ன செய்யறாங்க, அவங்களுடைய மகனாரான யசீத் என்று சொல்லக்கூடிய ஒருத்தவங்களை ஹலீஃபா முறையில தேர்ந்தெடுக்காம டைரக்டா எனக்கு பிறகு என்னுடைய மகன் ஆட்சிக்கு, இன்னைக்கு இப்பெல்லாம் நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, சவுதியில எப்படி உங்க மகனார் வழித்தடலா வராங்க பாத்தீங்களா, அப்படி அவங்க என்ன செய்யறாங்க, யசீதும் உங்க இடத்துல ஆட்சிக்கு கொண்டு வராங்க. இப்ப இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஹலீஃபாக்காவோ அல்லது யாராவது ஆட்சி எடுத்தாங்கன்னு சொன்னா எல்லா சஹாபாக்களும் அவர்களிடத்துல போய் பையத்து செய்து அதை என்ன செய்வாங்க, ஆதரவு செய்வாங்க, ஆதரவு கொடுப்பாங்க. அப்படி யசீத ஆட்சியை ஏற்றுக்கொள்ளும் போது பல சஹாபாக்கள் ஆதரவு கொடுக்கல, அந்த இடத்துல விலகுறாங்க. ஏன்னா இது ஹிலாஃபத்து முறைக்கு முற்றிலும் புறம்பானது. ஏன்னா தன் தந்தையே தன்னுடைய பிள்ளை இவர் தான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டெக்கை வச்சுட்டு போயிடுறார். இப்ப முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 60ஆம் ஆண்டு இறந்துடுறாங்க, அவங்களுடைய காலம் முடியுது. இப்ப யசீதுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. இப்ப பல சஹாபாக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, இவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய ஆட்சியை அதாவது இஸ்லாத்தினுடைய கொள்கை என்ன, ஒரு ஆட்சி நடக்குதுன்னா வேற வழி கிடையாது, நம்ம கீழ்பட்டுதான் ஆகணும். அந்த அடிப்படையில அமைதியா இருந்துட்டு ஒரு கூஃபா வாசிகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சில ஒரு கூட்டத்தார்கள் என்ன செய்யறாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடிதம் எழுதி அனுப்புறாங்க. என்ன கடிதம்னு சொன்னா, எங்களுக்கு இந்த யசீதுடைய ஆட்சி எங்களுக்கு பிடிக்கல, நீங்க எங்களுடைய இடத்துக்கு ஆட்சியாளரா வாங்க, நாங்க எல்லோரும் பெரும் படை உங்களுக்காக வேண்டி நாங்க என்ன செய்யறோம், உங்களுக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்லி ஒரு கடிதம் 2 கடிதம் இல்ல, ஆயிரக்கணக்கான கடிதங்களை ஹுசைன் ரலியல்லாஹுக்கு அனுப்புறாங்க. இப்ப ஹுசைன் ரலியல்லாஹு ஒரு படை ஒரு கூட்டம் இருக்குது பாத்தீங்களா, பெருமானார் மீது பிரியம் கொண்ட அவர்களுடைய குடும்பத்தை நேசித்தக்கூடிய கூட்டம் இருக்குது பாத்தீங்களா, அவங்க எல்லோருமே சொல்றாங்க ஹுசைன் ரலியல்லாஹு பார்த்து, இந்த கூஃபாவாசிகள் இருக்கிறாங்களே இவங்க துரோகம் செய்யக்கூடியவர்கள், இவங்களை நம்பாதீங்க, நம்பி இந்த இடத்துக்கு போகாதீங்கன்னு சொல்லி கூட இருக்கிற எல்லா சஹாபாக்களும் அனைத்து மக்களும் சொல்றாங்க. இப்போ ஹுசைன் ரலியல்லாஹுக்கு மனசு படலை, இருந்தாலும் அவர்கள் கஷ்டத்தோடு என்னை அழைக்கிறாங்க, அதனால அங்க என்ன நிலவரம் தான் நம்ம பார்த்துட்டு வருவோமே, எதுவா இருந்தாலும் அங்க போய் நம்ம சமாதானமாவது பேசிட்டு வருவோமேன்னு சொல்லி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய படையை அழைத்து கொண்டு என்ன செய்யறாங்க, கூஃபா என்ற அந்த இடத்துக்கு, கர்பலா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல அந்த கூஃபா அந்த பகுதியில உபைதுல்லா என்று சொல்லக்கூடிய ஒருத்தவர் தான் அமீரா தளபதியா இருக்கிறார். இப்ப அவர் என்ன செய்யறாரு, அவருடைய படையை கூட்டு வர்றாரு. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, இவங்களுக்கு முதுகலை குத்திட்டு இவங்களை வர வச்சு சண்டை மூட்டி விட்டு எப்படியாவது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடியோடு அழிக்கணுன்றது அவங்களுடைய எண்ணம். இப்ப இந்த சான்ஸை பயன்படுத்தி இது எங்க நடக்குதுன்னா, யசீத் அவங்களுடைய ஆட்சி காலத்துல நடந்துகிட்டு இருக்குது. இப்ப இந்த உபைதுல்லான்ற அவர் தான் என்ன செய்யறாரு, தன்னுடைய படையை எடுத்து வந்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்து, அவர்களுடைய படைகளையும் கொலை செய்து, அது சாதாரணமா கொலை செய்யல, பெருமானாரினுடைய பேர பிள்ளை என்றும் 2 பேருமே முஸ்லிம் தான், 2 பேருமே முஸ்லிம் தான். இந்த இடத்துல காஃபிர்கள் இடத்துல போய் போர் புரியல, ஆட்சி பதவிக்காக அரசியலுக்காக வேண்டி அவங்க என்ன செய்யறாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்கிறார்கள். அவர்களுடைய தலை துண்டாக, அவர்களுடைய உடல் தனியாக என்று எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காமல் பல இடங்களில் அவர்களை கொத்தி கொதறி என்று அவர்களை மோசமான நிலையில் கொலை செய்கிறார்கள். அவர்களுடைய உடல் இருக்குது பார்த்தீங்களா, அது கர்பலால அந்த இடத்தில் அடக்கம் செய்யப்படுது. அவங்களுடைய தலை இருக்குது பார்த்தீங்களா, ஜன்னத்துல் பக்தியில ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பக்கத்துல தான் அடக்கம் செய்யும். இன்னைக்கு இதுக்கு மத்தியிலும் ஒரு பொய் பரப்புற, இதுக்கு மத்தியிலையும் அவங்களுடைய தலை வந்து இந்த இடத்துல அடக்கம் படுக்கப்பட்டிருக்குது, அந்த இடத்துல அடக்கம் படுக்கப்பட்டிருக்கு சொல்லி ஷியாக்கள் ஒரு செய்தியை பரவிப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அவர்களுடைய தலை மதீனாவில தான் அவருடைய தாயாருக்கு அருகாமையில தான் அடக்கம் செய்யப்பட்டது. அவருடைய உடல் கர்பலா என்னும் இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. இதை வச்சு மிகப்பெரிய அரசியலை செஞ்சிடறான். இதை வச்சு மிகப்பெரிய ஒரு அரசியலை செய்து அவர்களுக்கு வாளாடி வளைய ஷியா என்ற ஒரு பெரிய கோத்திரத்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வைத்து இவர்கள் தான் சிறந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா, என்னுடைய சஹாபாக்கள் அனைவர்களும் சிறந்தவர்கள், என்னுடைய ஹலீஃபாக்கள் அனைவர்களும் சிறந்தவர்கள். ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் எப்படி தன்னுடைய ஹவாரியன்களை உலகத்திற்கு தாவாவை செய்வதற்காக வேண்டி அனுப்பி வைத்தார்களோ, அதுபோல என்னுடைய சஹாபாக்களையும் நான் அனுப்பி வைப்பதற்கு ஆசைப்படுகிறேன். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தவிரன்னு சொன்னாங்க. தவிரன்னா என்ன அர்த்தம், இவங்க 2 பேரையும்
விட்டுட்டு என்னால வாழ முடியாது. பெருமானார் சொன்ன வார்த்தை, இவங்க 2 பேரையும் நான் எல்லா இடத்திற்கும் எல்லா வேலைக்கும் அழைத்து செல்வேன். இந்த 2 நபர்களும் இன்னஹுமா ஸம்உ வ பஸருன், இவர்கள் என்னுடைய செவிகளாகவும் என்னுடைய கண்களாகவும் என்னோடு இருப்பார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கலீஃபாக்களை குறித்து, சஹாபாக்களை குறித்து சிறப்புப்படுத்தி பேசினார்கள். ஆனால் இந்த ஷியாக்கள் எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க? அதை அப்படியே நேர்ப்புறமா மாத்திட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மட்டுமே அவர்கள் உயர்த்தி பல சஹாபாக்களை அவதூறுகளை பரப்பி கொள்கை மாறாட்டம் செய்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்தை வைத்து ஒரு அரசியல் செய்து இன்று ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு ஆட்சி காலம் நடந்து கொண்டுட்டு இருக்குது. இதுல இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கு. என்னன்னு சொன்னா, கிறிஸ்தவர்கள் தன்னுடைய இது கிறிஸ்தவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம்னு முஸ்லிம் கணக்கு கிடையாது. கிறிஸ்தவர்களுடைய கோட்பாடு என்னன்னு சொன்னா, இயேசுவை சிலுவையில அடைந்ததற்கு பிறகு அவருடைய அந்த அறையும் போது அந்த ரத்தம் தெரிச்சுது பார்த்தீங்களா, அந்த ரத்தம் யார் மேலெல்லாம் பட்டுதோ, அந்த ரத்தத்தை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களுடைய பாவ மன்னிப்பு எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லி ஒரு கோட்பாடு இருக்கு. அதே போல இன்றைய தினம் இந்த ஆஷுராவுடைய தினம் இருக்குது பார்த்தீங்களா, இன்றைய தினத்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்த காரணத்தினால துக்க நாளாக யாரெல்லாம் இன்றைய தினத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய பாவ மன்னிப்பெல்லாம் மன்னிக்கப்படும்னு சொல்லி யார் சொல்றா? ஷியாக்கள் ஒரு கொள்கையை வச்சிருக்கிறாங்க. இது முற்றிலுமாக முஸ்லிம்களினுடைய கொள்கைக்கு நேர்மாறான கொள்கை. இதைத்தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளையே கொலை செய்வதற்கு அவங்க என்ன செய்வாங்க? துணியவே மாட்டாங்க, கொஞ்சம் கூட துணிய மாட்டாங்க. இன்னைக்கு நம்மள ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக அந்த ஈரான் பதிலுக்கு அந்த அமெரிக்காவை அடிக்கும் போது நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டோம் முஸ்லிம்கள் தான் போராடுறாங்க, அந்த காமெனின்றவர் பெரிய முஸ்லிம் தலைவர் என்பதாக நம்ம கொண்டாடிட்டு இருந்தோம். அவங்க ஒன்றும் முஸ்லிம்களுக்காக போராடலை. நல்ல கவனிச்சுக்கணும், அவங்க போராடுறதுனால 60 ஆண்டு காலம் ஹமாஸ் அந்த பலஸ்தீன மக்கள் போராடினாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் மறைக்கப்பட்டுருச்சு. இவங்களுடைய போராட்டத்தை பத்தி யாருமே பேசல. அந்த இடத்துல யாரை பத்தி பேசினாங்க? ஈரான் எதிர்த்து அடிக்கிறான்பா, ஈரான் அவங்களை பெரிய அடிக்கிறாங்கப்பான்னு சொல்லி விட்டா அவர்களுக்கு நற்பணி மன்றமே வச்சிருவாங்க போல முஸ்லிம்களை அவர்களை புகழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. நல்ல விளங்கிக்கங்க, நாளைக்கு முஸ்லிம்களை கொலை செய்வதற்கு உண்டான ஒரு காலம் வந்தா அவங்க நம்மளையும் கொலை செய்வாங்க. அவங்க நம்மளெல்லாம் அவங்களுடைய கூட்டத்தார்களை மதிக்கிறதே கிடையாது. நம்மளும் அதை சரியாக விளங்கி கொள்ள வேண்டும். அவங்கள தற்காப்பு செய்யறதுக்காக தான் அவங்க செஞ்சுக்கிட்டாங்களே தவிர மாறாக முஸ்லிம்களை பாதுகாக்க வேண்டும்லாம் அந்த எந்த எண்ணமும் கிடையாது. தயவு செய்து இந்த கொள்கை விஷயத்துல நாம் எல்லோரும் ஒரு ஒற்றுமையோடும் அதே சமயம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த ஆஷுராவுடைய தினத்துல நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இதை துக்க நாளாக கொண்டாடுவதோ, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தார்கள் மட்டும்தான் இறை குடும்பத்தார்கள் என்பதாக ஏற்றுக்கொள்வதோ கிடையாது. அஹ்லுல் பைத்தான அனைத்து பெருமானாரினுடைய குடும்பத்தார்களையும் நாம் நேசிக்க வேண்டும். சஹாபாக்கள் அனைவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும். பெருமானார் அடிக்கடி சொல்லுவாங்க, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, நான் இவர்களை நேசிக்கிறேன், அல்லாஹ்வும் இவர்களை நேசிக்கிறார்கள், யாரெல்லாம் இவர்களை நேசிப்பார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அஹ்லுல் பைத்தை நம்ம நேசிக்கணும் தான், அதே சமயம் துக்க நாளாக கொண்டாட வேண்டும் ஒரு பழக்கமே நம்மிடத்தில் கிடையாது. அப்படி ஒரு கலாச்சாரம் இஸ்லாமியர்களுக்கு நேர்மாறானது என்றதை இஸ்லாமியர்கள் விளங்கி கொள்ள வேண்டும். முஹர்ரம் பண்டிகை என்பதாக இன்று சொல்லிக்கொண்டு என்னென்ன அனாச்சாரங்கள் எல்லாம் இன்றைய தினத்தில் செய்ய முடியுமோ இது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. நாம் விழிப்புணர்வோடு இது போன்ற சூழ்ச்சிகளை விட்டு பாதுகாத்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய காலகட்டத்திலே ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் இது போன்ற குழப்பங்களை விட்டு பாதுகாத்தந்தருள் புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்களின் மீதும் எப்படி நேசமெல்லாம் கொள்ள வேண்டுமோ அது அதிகமாக நேசம் கொள்ளக்கூடியவர்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி தந்தருள் புரிவானாக. அவர்களுடைய தியாகத்தை பொருந்திக் கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி